மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவற்றில் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கர்த்தரை பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவ தேவஜனங்களாக நம்மை இன்று அவற்றில் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவர்களாக நமக்கு காண்பித்து தருகிறது, நம்மை பலப்படுத்துகிறது. அதுதான் என்னை நோக்கி கூப்பிடு. இதற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த நாள்ல கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? என்ன நோக்கி கூப்பிடு. இந்த 3 வார்த்தைகள் இது அதிகமாக தேவர்களாக நம்மை பலப்படுத்துவதை நம்மால் உணர முடியும். ஏன்னா அந்த கடைசி நாட்கள்ல அன்பு தணிந்து போன இந்த காலத்துல யாராலும் என்ன பண்ண முடியாது, இன்னொரு மனுஷனுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்ய முடியாது. தேவர்களாகி நாம் இன்னைக்கு அநேக சூழ்நிலைகள்ல உடைந்து போக, மனம் தளர்ந்து போக, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு பின்வாங்கி போக என்ன காரணம் தெரியுமா? நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய தேவை, நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுடைய வார்த்தைகள், அநேக காரியங்கள் நம்மை நெருக்கிறதுனால, உலகமோ மாமிசமோ பிசாசோ, உலகத்தில் உள்ள மனிதர்களோ, பிசாசால் ஏற்பட்ட மனிதர்களோ, சூழ்நிலைகளோ நம்மை நெருக்கிறதுனால, அந்த காரியத்திலிருந்து விடுதலையாக நம்ம அநேகரை கூப்பிடுறதுனால, நாம் கூப்பிடுகிற யாரும் நமக்கு செவி கொடுக்காம நம்மை கைவிடுறதுனால நம்ம என்ன பண்றோம்? சோர்ந்து போய் தளர்ந்து பின்வாங்குறோம். எதுல இருந்து பின்வாங்குறோம் தெரியுமா? கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பிலிருந்து. ஆனா தேவர்களாகி நாம் அழைத்திருக்க வேண்டிய ஒரு பிரதானமான காரியம், நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் நம்மை அழைத்து நம்மை கொடுத்த திட்டத்தை நமக்கு தந்து, உன்னை குறிச்ச திட்டம் இதுதான், இதை நீ செஞ்சு அப்படின்னு சொல்லி நம்மை விட்டு செல்லுகிறவர் அல்ல. அவர் பாதியிலே நம்மை விட்டு செல்லுகிறதற்கு மனிதன் அல்ல. ஏன்னா மனுஷங்க தான் என்ன பண்ணுவாங்க, துவக்கத்துல ரொம்ப சந்தோஷமா எல்லாம் நிறைவா இருக்கும் பொழுது நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஏதாவது ஒரு நெருக்கமோ தேவையோ கஷ்டமான சூழ்நிலையோ வரும் பொழுது அவங்க பாதையிலே கைவிட்டுருவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படி கைவிடுறதுக்கு நான் மனுஷன் இல்லை, நான் சர்வவல்லமை உள்ள தேவன். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷனால் எல்லாமே கூடுமான்னு கேட்டா நிச்சயமா இல்லை. ஆனா தேவனால் எல்லாமே கூடும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல வரவழைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்லாமல் அவர் கட்டளையிட நிற்கும். அந்த தேவன் சொல்றாரு, என்ன நோக்கி கூப்பிடு. இன்னைக்கு நான் உனக்கு தந்த திட்டத்துல இருந்து நீ விலகி போக ஒரு பிரதானமான காரணமே, நீ அடுத்தவங்களை பார்த்து அடுத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறதுனாலதான். உன் சூழ்நிலையில, உன்னுடைய தனிமையில, உன்னுடைய இல்லாமையில, உன்னுடைய தேவையில, உன்னுடைய நெருக்கத்துல நீ அடுத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு அவங்க உன்னை கைவிடுறதுனால நான் உன்னை அழைத்த அழைப்புல இருந்து நீ விலகி போற. இது தேவனை கோபப்படுத்தும், இது தேவனை வேதனைப்படுத்தும். ஆண்டவர் சொல்றாரு, அழைத்த தேவனாகி நான் உண்மை உள்ளவர், நீ என்ன நோக்கி கூப்பிடு. உன்னை அழைத்த தேவன் நான் தான். நான் உன்னை அழைத்த அழைப்பை அறிந்த பிற்பாடு நீ என்ன பண்ணக்கூடாது? மனுஷங்க கிட்ட கையேந்தி நிற்க கூடாது. கர்த்தரிடத்துலதான் என்ன பண்ணணும்? ஒத்தாசையை எதிர்பார்க்கணும். எனக்கு ஒத்தாசை வரும், பருவங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இதுதான் கர்த்தருடைய தாசன் கர்த்தரை நோக்கி பாடின சங்கீதம். தேவ பிள்ளையின் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தரை நோக்கி மட்டும்தான் கூப்பிடணும். இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் ஏதோ தேவர்களில் ஒருவர் அல்ல, அவர் ஒருவரே தேவன். அவர் என்ன வேணாலும் செய்வார் தம்முடைய ஜனத்துக்காக. அவரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை. இது நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் பதிந்திருக்க வேண்டும். அப்படி பதிந்திருந்ததே ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? இந்த காரியத்தை ஆண்டவர் கிட்ட கேட்போம், இந்த காரியத்தை இந்த மனுஷன் கிட்ட கேட்போம் சொல்லி மாத்தி மாத்தி கேட்க மாட்டோம். தேவனால் அழைக்கப்பட்டு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய வார்த்தையெல்லாம் நடத்தப்படுகிற, அவருடைய சித்தத்திலே நடக்கிற தேவ பிள்ளையின் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். அவர் ஒருவரை தம்முடையவர்களுக்காக யாவையும் செய்ய அவர் வைராகிய வாஞ்சியா இருக்கிறார். என் பிள்ளைக்கு எல்லாமே நான் தான் செய்ய அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வைராகியமா இருக்கார். அப்படி வைராகியமா இருக்கிற கர்த்தரை அவமானப்படுத்தும்படியா நம்ம என்ன பண்ணக்கூடாது? மனுஷங்க கிட்ட போய் கையேந்தி நிற்க கூடாது. கர்த்தர் அதேதான் என்று நம்மோடு கூட பேசி உணர்த்தி கொண்டு இருக்கிறார். இது கர்த்தரை வேதனைப்படுத்துது. தேவர்களாகி நாம் இதை உணர்ந்துள்ளார். எந்த சூழல் இருந்தாலும், எந்த தேவை இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தாலும் தேவர்களாகி நாம் நமக்கு ஒத்தாசை வருகிற கர்த்தரை நோக்கி, அவரை நோக்கி கூப்பிட்டோமே ஆனால் மகா ஆழமான கிடங்கில் நாம் இருந்தாலும், இனி சூழ்நிலை ஒண்ணுமே செய்ய முடியாது, எந்த மனுஷனாலும் உதவ முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருந்தாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் கரத்தை நீட்டி
ஜல பிரவாகத்திலிருந்து நம்மை தூக்கிவிட்டு, மரண கண்ணிகளில் இருந்து, மரண வாசல்களில் இருந்து நம்மை தூக்கிவிட்டு, நமக்கே நாம் தந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி, இவன் எப்பொழுது சாவான், இவன் பேர் எப்பொழுது அழியும் என்று எதிர்பார்க்கிற சத்துருக்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, நம்முடைய தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி, நம் பாத்திரத்தை நிரம்பி வெளியே செய்து, நம்மை உயர்த்தி சர்வதமுள்ள தேவன் நம்மிலே நம்முடைய தேவனாக மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் எல்லாவற்றிற்காகவும் நமக்காக யாவும் செய்து முடிக்க போகிற சர்வ வல்லமுள்ள தேவனை நோக்கி கூப்பிடுகிற அனுபவத்தை உடையவர்களாய் வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். தேவன் சொன்னபடியே நமக்கு தாசை செய்து நம்மில் அவர் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வாதத்துடன் எழுதுவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாக உங்களை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன்